மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 9ஆம் தேதி இரவு பணியில் இருந்த 31 வயது பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்குள்ள கருத்தரங்கு கூடத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்த பெண் மருத்துவர் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வு செய்து 4 பக்க அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் கொலையான பெண் மருத்துவரின் கண்கள், வாய் மற்றும் அந்தரங்க உறுப்பில் இரத்த கசிவு இருந்ததாகவும் கழுத்து முறிக்கப்பட்டு இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. உடலில் பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டு இருந்ததோடு நகைக்கீறல்கள் காணப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. எனவே கடும் போராட்டத்தை எதிர்கொண்டு பெண் மருத்துவர் உயிரிழந்து இருப்பது இதன் மூலம் உறுதியாகி இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் போராட்டத்தின் உச்சகட்டமாக பெண் மருத்துவரின் தலை சுவரில் பலமாக மோதி சரிந்து விழுந்ததாகவும் மருத்துவ அறிக்கை தெரிவிக்கிறது. எனவே 31 வயது பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து இருப்பது இதன் மூலம் உறுதியானது. இதையடுத்து இந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் அங்கு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநில காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரணையை முடுக்கிவிட்டு இருக்கிறது. கொலை நடந்த இடத்தில் பெண் மருத்துவரின் சடலத்தின் அருகே ப்ளூடூத் ஹெட்செட் ஒன்று கிடந்தது. அதை வைத்து போலீசார் இந்த வழக்கில் துப்பு துளைக்கினர். அந்த ஹெட்செட் எந்த செல்போனுடன் இணைக்கப்பட்டு இருந்தது என்பதை வைத்து சஞ்சய்கர் என்பவரை கைது செய்து இருக்கின்றனர். இந்த சஞ்சய்கர் கொல்கத்தா காவல்துறையில் தன்னார்வ தொண்டராக பணி செய்வது தெரிய வந்திருக்கிறது. அவருக்கு மாதம் 12,000 ரூபாய் சம்பளமும் காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. காவல்துறையில் பணி செய்ததின் காரணமாக அவர் தம்மை ஒரு காவலர் போன்றும் காவல்துறை அதிகாரி போன்றும் காட்டிக்கொண்டார். அவருடைய அதிகாரம் மருத்துவமனையில் கொடிகட்டி பறந்திருக்கிறது. போலீஸ் தன்னார்வலரான அவர் மருத்துவமனையில் தரகராகவும் செயல்பட்டு இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கடந்த 9ஆம் தேதி இரவு குடிபோதையில் மருத்துவமனை வளாகத்தில் சஞ்சய் ராய் காணப்பட்டு இருக்கிறார். நள்ளிரவு நேரத்தில் தனியாக பணியில் இருந்த பெண் மருத்துவரை அவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து இருப்பதும் போலீஸ் விசாரணையில் உறுதியானது. கொலை செய்த பின்பு வீட்டில் சென்று சிறிது நேரம் தூக்கிவிட்டு பின்னர் தண்ணீரில் ஆடைகளை நனைத்து தடயங்களை அழிக்கவும் முயன்றிருக்கிறார் என்றாலும் அவரது காலணியில் படிந்திருந்த இரத்த கரை அவரை காட்டி கொடுத்து விட்டது. அதன் பேரில் சஞ்சய் ராயை போலீசார் கைது செய்து விசாரித்த போது தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் தம்மை தூக்கிலிடும்படி கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகின. கைதான சஞ்சய் ராய் ஏற்கனவே 3 பெண்களை திருமணம் செய்தவர். 3 பெண்களும் அவரை விட்டு பிரிந்துவிட்ட நிலையில் 4வது பெண்ணுடன் குடும்பம் நடத்திய நிலைதான் அவர் கைதாகி உள்ளார். பெண் மருத்துவர் கொலையில் சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டு விட்டாலும் இதன் முழு பின்னணியை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை மறைத்து அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அவருடைய பெற்றோருக்கு மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டு இருப்பதும் பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. எனவே கொலையுண்ட பெண்ணின் பெற்றோர் உள்ளிட்ட பலர் இந்த சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கோரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கை செவ்வாயன்று விசாரித்த தலைமை நீதிபதி சிவஞானம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். கொலை நடந்து 5 நாட்கள் ஆகியும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இல்லை என்று அதிருப்தி தெரிவித்துள்ள நீதிமன்றம் விசாரணையை இப்படியே தொடர அனுமதித்தால் தடம் புரண்டு விடும் என பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் அஞ்சுவதாகவும் குறிப்பிட்டு இருக்கிறார். மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் முனைப்புடன் செயல்படாதது வருத்தமளிப்பதாகவும் கூறிய நீதிமன்றம் அவர் ராஜினாமா செய்ய முன்வந்த போதும் அவற்றை உடனடியாக ஏற்று பணியில் இருந்து விடுவித்திருக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது. இன்னும் கவலை தரும் அம்சம் என்னவென்றால் இயற்கைக்கு மாறான மரணம் என்று முதலில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. புகாரே இல்லாத போது இதுபோன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிமன்றம் இறந்தவர் அதே மருத்துவமனையில் மருத்துவராக இருந்தபோது கல்லூரியின் முதல்வர் ஏன் புகார் அளிக்க முன்வரவில்லை எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருப்பதின் மூலம் சிபிஐ நடத்தும் விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஏனென்றால் கொலையாளி சஞ்சய் மட்டும்தானா அல்லது அவருக்கு பின்னணியாக வேறு யாரும் செயல்பட்டார்களா? பெண் மருத்துவர் பணியில் தனியாக இருந்தபோது அவருக்கு நேர்ந்தது என்ன என்பன போன்ற அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இவை அனைத்திற்கும் சிபிஐ நடத்தும் விசாரணையின் மூலம் பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிக்கு ராமசெல்வராஜ்.